السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற இந்த ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. உள்ளத்தை பாதுகாப்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, உள்ளத்தை பாழாக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பேசி வருகிறோம். ரூஹுல் பயான் என்ற தஃசீர் கிதாபிலே வருகிற ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா இறை தூதரான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னார், யா தாவூத், என்னுடைய தூதரான தாவூத் அவர்களே, இன் குன்த துஹிப்புனி, நீங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால், தாவூதே என்னை நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால், ஃபஅக்ரிஜ் ஹுப்ப துன்யா மின் கல்பிக, உங்களுடைய இதயத்திலிருந்து உங்களுடைய உள்ளத்திலிருந்து உலகத்தின் பிரியத்தை வெளியாக்கி விடுங்கள். என்னை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருக்குமானால், என்னை நீங்கள் பிரியப்படுவது நிஜமாக இருக்குமானால், உலகத்தின் பிரியம் உங்கள் உள்ளத்தில் இருக்கவே கூடாது. உலகத்தின் பிரியத்தை வெளியாக்கிவிட்டு என்னை நேசியுங்கள். ஏன் தெரியுமா? என் பிரியமும் உலகத்தின் பிரியமும், என் பிரியமும் உலகத்தின் பிரியமும் லா எஜிதமி ஆனி ஃபீ கல்பி அபதா, எந்த காலத்திலும் ஒரு உள்ளத்திலே அந்த இரண்டு பிரியங்களும் ஒன்று சேர முடியாது. என்னை பிரியப்பட்டால் உலகத்தில் பிரியம் இருக்கக்கூடாது, உலகத்தை பிரியப்பட்டால் என் பிரியத்தை பெற்றவராக நீங்கள் ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை உலகத்தை தேடக்கூடாது என்று சொல்லவில்லை, பிரியப்படக்கூடாது என்றுதான் சொல்லுகிறார். தேடுவது வேறு, பிரியப்படுவது வேறு. அப்படியானால் உலகத்தை பிரியப்படக்கூடாதா? காசு பணத்தை தேடக்கூடாதா? மனைவி மக்களை பிரியப்படக்கூடாதா? ஆசைப்பட்டதை அனுபவிக்க கூடாதா என்றெல்லாம் கிடையாது. நண்பர்களே, உலகத்தை பிரியப்படலாம், எதையும் பிரியப்படலாம், யாரையும் பிரியப்படலாம், எந்த நல்ல விஷயத்தை நாம் பிரியப்படலாம். ஆனால் நாம் எதை பிரியப்பட்டாலும் இரண்டு விஷயத்திலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இரண்டு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது விஷயம், எதை பிரியப்பட்டாலும் யாரை பிரியப்பட்டாலும் அந்த பிரியம் அல்லாஹ்வின் மீது நாம் கொண்ட பிரியத்தை விட கூடிவிடக்கூடாது, அதிகமாகிவிடக்கூடாது. அல்லாஹ்வை தான் அதிகமாக பிரியப்படணும். மற்ற எதை பிரியப்பட்டாலும் கம்மியாக குறைவாகத்தான் பிரியப்படணும். ஆக எதையும் பிரியப்படலாம், எந்த நல்ல விஷயத்தையும் பிரியப்படலாம், யாரையும் பிரியப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வின் பிரியம்தான் கூடுதலாக இருக்க வேண்டும். நாம் எதை பிரியப்படுகிறோமோ அதனுடைய பிரியம் அல்லாஹ்வின் பிரியத்தை விட கூடி விடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் எதை பிரியப்பட்டாலும் எதை பிரியப்படுகிறோமோ அதை அடைவதற்காக அல்லாஹ்வுக்கு பாவம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டு, அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சுட்டு நாம் எதை பிரியப்படுகிறோமோ அதை தேடக்கூடாது. ஆக ரெண்டு விஷயம், அல்லாஹ்வை விட கூடுதலாக பிரியப்படக்கூடாது எதை பிரியப்பட்டாலும். இரண்டாவது, பிரியப்பட்டதை பெறுவதற்காக அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து விடக்கூடாது. இந்த இரண்டையும் நாம் கவனித்து விட்டு எதையும் பிரியப்படலாம். யஹ்யா உலகத்தின் கிதாபில் அழகான ஒரு வரலாறு வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத் நாளையில என் சமுதாயத்திலே ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் வருவாங்க. வஅமாலுஹும் கஜ்பாலி திஹாமா, நிறைய அமல்களை கொண்டு வருவாங்க, ஏகப்பட்ட அமல்களை கொண்டு வருவாங்க, மூட்டை மூட்டையா நன்மையை கெட்டி கொண்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க, அவங்க கொண்டு வரக்கூடிய அமல் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எவ்வளவு அமலை கொண்டு வருவாங்க தெரியுமா? மக்கமா நகரத்துல
திஹாமா என்ற பெயரிலே ஒரு மலை உண்டு, பிரம்மாண்டமான மலை, பெரிய மலை. கஜிபாடு திஹாமா, அவங்க கொண்டு வரக்கூடிய நன்மைகளோ அமல்களோ திஹாமா என்ற மலை அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மக்கள் அமல்களை கொண்டுக்கிட்டு அல்லாட்ட வருவாங்க. இப்படி சொல்லும் போது நாம என்ன நினைக்கிறோம், பரவாயில்லையே இவ்வளோ அமலை கொண்டு வராங்க, மலாலா கூட கொண்டு வராங்க அமல்களை, அப்படி எங்க தான் போவாங்க, சொர்க்கத்துக்கு தான் போவாங்க நாம நினைக்கிறோம். நாயகம் சொன்னாங்க, இழந்தார் அந்த மக்களை எல்லாம் நரகத்தை கொண்டு ஏவப்படும், நரகத்துக்கு அனுப்பப்படும். மலக்குமார்கள் அந்த மக்களை நரகத்துக்கு கூட்டு போவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் அதிர்ச்சி ஆயிடுச்சு. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவங்க ஏன் நரகத்துக்கு போறாங்க? நாயகமே, முசல்லி அந்த மக்கள் தொழுகையாளிகள் தானே, தொழுதாங்களா இல்லையா, ஏன் நரகத்துக்கு போறாங்க? மூட்ட அளவுக்கு அமல்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் நரகத்துக்கு போறாங்க என்று கேட்ட பொழுது, தொழுகையாளிகளா நாயகமே அவர்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன எப்படி கேட்டுட்டீங்க? நாம் ஆமா தொழுகையாளிகள் தான். கானு யுஸல்லூன, ஐவேளை தொழுதார்கள், யஸூமூன, ரம்ஜான்ல நோம்பு வச்சாங்க, மட்டுமா தொலை மட்டுமா செஞ்சாங்க, நோம்பு மட்டுமா பிடிச்சாங்க, வயஊதுன ஹனஸம் மினல் லைல், இரவில் ஒரு பகுதியை அல்லாஹ்வை தொழுவதற்காக எடுத்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஐவேளை தொழுதாங்க, நோம்பு பிடிச்சாங்க, இரவில் ஒரு பகுதியை தொழுகைக்காக எடுத்துக்கொண்டாங்கன்னா தஹஜ்ஜுத் தொழுதாங்க, இரவு வணக்கமும் செஞ்சாங்க, அதிர்ச்சி கூடுது, தொழுதுருக்கிறாங்க, நோம்பு வச்சிருக்கிறாங்க, இரவெல்லாம் வேற தொழுதுருக்கிறாங்க, பகல்ல தொழுது பத்தாவது நினைச்சு ராத்திரி வேற தொழுதுருக்கிறாங்க. எவ்வளவான அமல் செஞ்சுட்டு ஏன் நரகத்துக்கு போறாங்க நாயகமே என்று கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட ஒரே ஒரு தப்பு இருந்துச்சு. என்ன தப்பு கேட்டா, ஒருதலகும் மினத்துனியா, ஒருதலகும் மினத்துனியா வசமும் அடைவி, அவர்களுக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டால் உலகத்தை திருவதற்காக, காசு பணத்தை அடைவதற்காக, 4 காசு சேர்க்கணும் என்பதற்காக உலகம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட நேரத்தில் உலகத்தை நோக்கி பாய்ந்து சென்றார்கள். உலகத்தை தேடுவதற்காக பாஞ்சு போனாங்க. எதை விட்டு பாஞ்சாங்க? மார்க்கத்தை விட்டு பாஞ்சாங்க. உலகத்தை அடைவதற்காக மார்க்கத்தை விட்டு பாஞ்சி உலகத்தை தேடுறாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொய் பேசாதேன்னு சொன்னா அது மார்க்கம். என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுக்கு மாறாக அந்த பொய் பேசி உலகத்தை தேடினாங்க. மார்க்கம் சொன்னது சம்பாத்தியம் பண்ணி ஏமாத்தாதுன்னு சொன்னது. ஆனா இந்த மார்க்கத்தினுடைய சொல்ல மீறி, மார்க்கத்தை மீறி ஏமாத்துறாங்க. மார்க்கம் சொன்னது காசை தேடு, மோசடி பண்ணாதுன்னு மார்க்கம் சொன்னது. ஆனா மார்க்கத்தை மீறி, மார்க்கத்தை தாண்டி மோசடி பண்ணி காசை தேடினாங்க. மார்க்கம் சொன்னது அநியாயம் பண்ணாத, காசை தேடுறது சொல்லு, மார்க்கத்தை மீறி அநியாயம் பண்ணி காசை சேர்த்தாங்க. அவங்ககிட்ட இருந்த தப்பு என்ன கேட்டா, காசு பணத்தை சேர்த்தாங்க, அதெல்லாம் கரெக்டு தான், தப்பான வழியில உலகத்தை தேடினாங்க. அதனால தான் அவ்வளவு அமல்களை கொண்டு வந்து கூட எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, சஹாபாக்கள்ல உஸ்மான் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு அருமையான சஹாபி, ரொம்ப பற்றற்ற சஹாபி, உலகத்தின் மீது பற்று கொண்டார், உலகத்தின் மீது அறவே பிரியம் கொள்ளாத ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மஸ்ஊத். அவங்க மௌத்தா போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களோட ஜனாஸாவுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷஃபன் நபியு ஸௌப அன் வஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்ட ஹஜ்ரத் உஸ்மானுடைய முகத்தை திறந்து பார்த்தாங்க. இதுல நமக்கு ஒரு விஷயம் விளங்குது. ரசூலுல்லாஹ் வராங்க, ஜனாஸாவை பார்க்குறாங்க, முகத்தை திறந்து பார்க்குறாங்க. அப்படி என்ன விளங்குது? ஜனாஸா முகத்தை மூடித்தான் வைக்கணும், ஜனாஸாவுடைய முகத்தை மூடித்தான் வைக்கணும். மூடி வச்சதுனால தான் ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்குறாங்க? திறந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டாரா, ஜனாஸா முகத்தை மூடி வைக்கணும், திறந்தே வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும், தேவைப்பட்டா பார்க்கணும், பிறகு மூடணும்.
அப்போ ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அந்த வஃபாத்தாகிட்டு அது உஸ்மானுடைய முகத்தை ரசூலுல்லாஹ் திறந்தார். முகத்தை திறந்து பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான தன்னுடைய அருமையான சஹாபி உஸ்மானுடைய முகத்தை திறந்து பார்த்து ரசூலுல்லாஹ் நெற்றியில முத்தம் கொடுத்தார். ரொம்ப பிரியமான ஆட்கள் இறந்து போயிட்டார், சாலிமான மக்கள் இறந்து போயிட்டா ஜனாசாவுடைய முகத்தை பார்க்கறது சுன்னத்து. அதோட இறந்தவர் ஆண்களாக இருந்தால் அந்த ஆண்கள் ஆண் ஜனாசாவுடைய நெற்றியில் என்ன செய்யலாம், முத்தம் கொடுக்கலாம். பெண்களாக இருந்தால் பெண்கள் பெண் ஜனாசாவுடைய நெற்றியில முத்தம் கொடுக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர் பிரியமான சாபில, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திறந்து பார்த்து அவங்களுடைய நெற்றியில முத்தம் கொடுத்தார். முத்தம் கொடுத்து சும்மா பக்கா புக்கான் தவிரா ரசூலுல்லாஹ் அழுதாங்க ரொம்ப நேரம் அழுதாங்க. நம்ம சஹாபாக்கள் மேல ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த பாசத்தை பாருங்க. இறந்து போனது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல யாரும் இறந்து போகல, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பந்தத்துல யாரும் இறந்து போகல. ஒரு தோழர், ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் தான் இறந்து போனாரு. நண்பர் மேல ரசூலுல்லாஹ் வச்ச பாசத்தை பாருங்க. ரொம்ப நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு ரசூலுல்லாஹ் இந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியமான ஜனாசா பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மானுடைய ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, துர்பாக்கியா உஸ்மான், உஸ்மானே உஸ்மானே உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டுமாக, உஸ்மானே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டுமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை பார்த்து நீ சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆள் சொர்க்கத்துக்கு போகாம இருப்பாராங்க? எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு அதற்கு உஸ்மானுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஏன் சொர்க்கத்தை கொண்டு வாழ்த்து சொன்னாங்க, அதுக்கு காரணத்தை ரசூலுல்லாஹ் பின்னால சொல்றான். உஸ்மானே நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்க என்று நான் வாழ்த்துறேன். ஏன் தெரியுமா, லம் தல்பஸ்க துன்யா, லம் தல்பஸ்க துன்யா வலம் தல்பிஸ்ஹா, லம் தல்பஸ்க துன்யா வலம் தல்பஸ்ஹா. அதாவது உலகம் உங்களை தொடவில்லை, நீங்களும் உலகத்தை தொடவில்லை. உலகம் உங்களோடு சேரவில்லை, நீங்களும் உலகத்தோடு சேரவில்லை. உலகம் உங்களை கெடுக்கவில்லை, உலகத்தை பார்த்து நீங்களும் கெட்டு போகவில்லை. உஸ்மானே உலகத்தின் மோகத்திலே நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை, உலகத்தினுடைய ஆசையிலே நீங்கள் மூழ்கி போகவில்லை உஸ்மானே. எனவே நீங்கள் சொர்க்கவாசிதான் என்று வாழ்த்தினார்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, ஆக உலகத்தினுடைய மோகம் என்பது உள்ளத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய மோகங்களை விட்டு நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. சியரு அலாமி நுபலா என்ற கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.